கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சாக்குகள் வழங்காததால் கொள்முதல் செய்ய முடியாமல் நெல்மணிகள் தேங்கி உள்ளன. பெண்ணாடம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தாங்கள் விளைந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கொட்டி வைத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் போதிய சாக்குகளை வழங்காததால் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கொள்முதல் நிலையத்தில் தார்பாய்கள் இல்லாததால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். முன்னுரிமை அடிப்படையில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றுபவர்கள் கேட்கும் தொகையை கொடுப்பவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் கோர்க்கையில் இருந்து உமரிக்காடு செல்லும் சாலையில் பாலம் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கோர்க்கையில் இருந்து உமரிக்காடு செல்லும் சாலையில் வடிகால் வாய்க்கால் பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக குழி தோண்டப்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே திறனற்ற திமுக அரசு பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்திராயிருப்பு அருகே அர்ச்சனாபுரத்தில் உள்ள நல்லத்தங்கால் கோவில் சுவாமி சிலையை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட 18 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுமாறும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் வருகிற 19ஆம் தேதி கிருஷ்ணன் கோவிலில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். சிவகங்கையில் நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு வட மஞ்சு விரட்டு போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்த 14 ஜோடி மாடுகளும் 126 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உலாவரும் காட்டெருமையால் பொதுமக்கள் பீதியடைந்து அலறி ஓடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கோடியம்மன் கோவில், சுங்காத்திடல் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டெருமை ஒன்று உலாவதால் மக்கள் வெளியே செல்ல அச்சப்பட்டு வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் வனத்துறை அதிகாரிகள் காட்டெருமையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் மன்னார்புரத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து வந்த ஜோசி லிவிங்ஸ்டன் என்பவர் சென்ற இருசக்கர வாகனம் மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஜோசி லிவிங்ஸ்டன் மற்றும் ஜெய்சன் ஆகிய 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கரண் என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தேனியில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு கோவிந்தப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது வண்டியில் புகை வந்ததை அடுத்து வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு இறங்கினர். இதையடுத்து சில வினாடிகளிலேயே கார் வெடித்து தீப்பிடித்து எரிந்து சேதமானது. அதிர்ஷ்டவசமாக இவ்விபத்தில் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் வாகனத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் உடலுக்கு அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். முட்டம் பகுதியில் சாராய விற்பனை செய்யும் நபர்களால் ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதையடுத்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிரிழந்த இளைஞரின் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர்.